Hello everyone, welcome to Pink Tales, your daily dose of literature. இந்த சேனலில் நம்ம டெய்லியுமே லிட்ரேச்சர் பற்றின வீடியோஸை போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அதில் முக்கியமாக ஆத்தர்ஸ், அவங்களோட ரைட்டிங்ஸ், என்ன சம்மரி, என்ன அனாலிசிஸ், எக்ஸ்ப்ளனேஷன், லிட்ரரி டிவைசஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களோட இன்ட்ரடக்டரி வீடியோ. அதனால நான் பிளான் பண்ணியிருக்கிறது முதல்ல லிட்ரேச்சர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் லிட்ரேச்சர்? லிட்ரேச்சர்னால் என்ன? தமிழில் கூட இலக்கியம்னு சொல்லுவோம்ல. இலக்கணம்னா கிராமர், இலக்கியம்னா லிட்ரேச்சர். ஸோ இந்த இலக்கியம், இந்த லிட்ரேச்சர்ன்ற வேர்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் லிட்ரேரியா அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இட் மீன்ஸ் ரைட்டிங். ஸோ பேசிக்காக யார் என்ன எழுதுகிறாங்களோ தட் கம்ஸ் அண்டர் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்ற வார்த்தையை காமனாக 18th செஞ்சுரியிலேருந்து தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதுவும் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் தான். எப்படின்னா பிஏ லிட்ரேச்சர்னு சொல்கிறோம்ல. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் வரும். பிஏனா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ லிட்ரேச்சரும் மியூசிக் போல், பெயிண்டிங் போல் இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஸோ இட் இஸ் அ ஃபைன் ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி கன்வே ஆகுது அப்படின்னா, லாங்குவேஜ், த்ரூ த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ். மியூசிக் எப்படி கன்வே ஆகும்? ஒரு ராகமான பாட்டு பாடும்போது மியூசிக் கன்வே ஆகும். பெயிண்டிங் எப்படி கன்வே ஆகும்? அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது என்னென்னா, பெயிண்ட் பண்ணுறது படங்கள் மூலமாக, பிக்சர்கள் மூலமாக உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் வந்துட்டு கன்வே ஆகும். பட் லிட்ரேச்சர் எது மூலயமா? இட் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லைஃப் த்ரூ த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ உலகத்தில் எத்தனை லாங்குவேஜ் இருக்கோ அத்தனை லாங்குவேஜ்லேயும் லிட்ரேச்சர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ த லிட்ரேச்சர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஃபார்ம் ஆஃப் நாவல்ஸ், பிளேஸ், போம்ஸ்னு அதை நம்ம பிரித்து வகைப்படுத்தி வச்சுருப்போம். ஸோ இந்த லிட்ரேச்சரை என்ன காமனாக சொல்லுவாங்கன்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் ரியாலிட்டியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி புக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்துட்டு காமன் கொஷன்ஸ் ஆஃப் லைஃப், டெத், காடு, நம்ம ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் அனலைஸ் பண்ணோம். ஸோ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளெஸ்டு. ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் நம்ம வாழ்க்கையை படிக்கிறோம், நமக்கு தெரிஞ்சது தான் வேறு ஒரு இதில் படிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே, யூ பீப்புள் ஆர் ஆல் ஆக்சுவலி லக்கி. ஓகே, நெக்ஸ்ட், ஹவு டு ஸ்டடி லிட்ரேச்சர். சரி, படிக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி படிக்கிறது? வாழ்க்கையை எப்படிங்க படிக்கிறது அப்படின்னா, புக்கு மூலியமாக தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, புக்ஸை ரீட் பண்ணணும். பிகின் வித் ரீடிங் புக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸை படிக்கும்போது ஆத்தர்ஸை ஃபெமிலியர் ஆகும். யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க. ஷேக்ஸ்பியர்ன்ற பேரெல்லாம் அவர் யார் என்னன்னே தெரியாது, பட் எவ்ரிபடி நோஸ் த நேம். ரீசன் இஸ் அவ்வளோ ஃபேமஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸ் படிக்கும்போது இன்னும் நிறைய ஆத்தர்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டே வருவீங்க. ஸோ அனடேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு போயம் படிக்கிறோம், இல்லை என்ன ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்? அனடேட் பண்ணணும். உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் என்ன தீம் இருக்குது அண்ட் அந்த கேரக்டர் என்ன இருக்குது, எப்படி அதை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வி ஹாவ் டு ரீரீட் த பேசேஜ் டு டீப்பன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை டீப் பார்க்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ரீரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது, ரீரீட் பண்ணணும். அண்ட் 3 கான்டெக்ஸ்ட் மூலமாக நம்ம வந்துட்டு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஒன்று, ஆத்தரோட பேக்ரவுண்டு ஒன்று, நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். இது 3 மூலியமாகவும் ஒரு புக்கை நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலர் ஜானர்ஸ். எல்லா புக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா ஆர்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்குமா? நோ. லிட்ரேச்சரில் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் இருக்குது. இது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஜானர்ஸ் இங்கே போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. பிகாஸ் திஸ் இஸ் பேசிக், நம்ம ஸ்டார்ட் தான் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு போவட்ரினா என்னது? ஒரு மெட்ரிக்கல் பேட்டர்னோட வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி வைப்பீங்க. அதுக்கு தான் இட் இஸ் இன் அன் இமேஜினேட்டிவ் ஸ்டைலில் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் போவட்ரி. எக்ஸாம்பிள், த ரோட் நாட் டேக்கன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோட் நாட் டேக்கன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட், ரொம்ப ஃபேமஸான ஒரு போவம். நெக்ஸ்ட்டு பிளே, ட்ராமா.
2 பேர் சொல்லுவாங்க. சரி ட்ராமானா என்ன, ப்ளேனா என்ன, ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தானே, எதுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எப்படின்னா ட்ராமா வந்துட்டு ஒரு ப்ராட் ஜானர் ஆஃப் லிட்ரேச்சர்ப்பா. அது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். அதில் ப்ளேங்கிறது வந்துட்டு டினோட்ஸ் அ ரிட்டன் ஸ்கிரிப்ட். அதில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் டினோட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ளே. இதுவும் பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களோ அது ப்ளேன்னு சொல்லுவோம். த ப்ளே கம்ஸ் அண்டர் த ப்ராட் ஜானர் கால்ட் ட்ராமா. கிளியர்? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா ரோமியோ ஜூலியட் பை யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர். வி ஆல் நோ. குட். நெக்ஸ்ட் இஸ் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா என்னதுன்னா ஒரு இமேஜினரி கேரக்டர் வச்சு இமேஜினரி வேர்ல்டில் இமேஜினரியாகவே ஒரு ஸ்டோரியை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிக்ஷன் தான். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் இருக்குது, ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் இருக்குது, சைஃபை சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது, ஃபேண்டசி ஃபிக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா டு கில் அ மாக்கிங் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷன் இருக்குது. இட் வாஸ் ரிட்டன் பை ஹார்பர் லீ. நெக்ஸ்ட்டு நான் ஃபிக்ஷன். நான் ஃபிக்ஷன் அப்படின்னா என்னன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ட்ரூ ஸ்டோரியை தழுவி தான் இருக்கும். ஒரு ஆக்சுவல் ஈவெண்ட் ஆர் ஆக்சுவல் கேரக்டர் அதில் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, எஸ்ஸே, ஜேர்னல் ரைட்டிங், இது எல்லாருமே நான் ஃபிக்ஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் பை ஆன் ஃப்ராங்க். ஆன் ஃப்ராங்கோட டைரி ஆஃப் அன் யங் கேர்ள். நெக்ஸ்ட்டு ஃபோக்லோர். நம்ம அது கேள்விப்பட்டிருப்போமே ஃபோக்லோர். ஃபோக்லோர்னால் என்னன்னாக்கா ஓரல் லிட்ரேச்சரில் ஒரு விஷயம். அது என்னென்னா ஒரு டைம்லெஸ்ஸாக இந்த டைமில் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இந்த பிளேஸில் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இவர் தான் எழுதியிருப்பார், இவரோட ஸ்டோரி தானே சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அன் அனானமஸ் ரைட்டிங் அண்ட் அனானமஸ் ஸ்டோரி தட் இஸ் ஒரிஜினலி டோல்ட். அது சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலாக எழுதியிருக்க மாட்டாங்க. இதுவுமே ஓரல் ட்ரெடிஷன் ஃபோக்லோர் லிட்ரேச்சருக்குள்ளே நமக்கு வந்துடும். த டேல் ஆஃப் அ பேம்பு கட்டர்ஸ் டாட்டர் அப்படின்ட்டு ஒரு டேலு. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சைனீஸ் டேலு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிட்ரேச்சர் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்தில் நம்ம படிக்கிறது மட்டும்தான் லிட்ரேச்சரா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ், எங்கெல்லாம் லாங்குவேஜ் இருக்கோ அங்கெல்லாம் லிட்ரேச்சர் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் லிட்ரேச்சர்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு என்னென்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏஷியன் லிட்ரேச்சர். ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்க லிட்ரேச்சர்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் இந்தியன் லிட்ரேச்சர் இருக்குது, ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் இருக்குது, கொரியன் லிட்ரேச்சர், சைனீஸ் லிட்ரேச்சர், சவுத் ஏஷியன் லிட்ரேச்சர், அதாவது இந்தோனேஷியன் லிட்ரேச்சர், பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்த மாதிரி வியட்நாம், இந்த மாதிரி இடத்துல இருந்து வர லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு சில ஒர்க்ஸு அண்ட் ரைட்டர்ஸோட நேமை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி யூரோப்பியன் லிட்ரேச்சர். யூரோப்பியன் லிட்ரேச்சர்னால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க லிட்ரேச்சர்னு புரிஞ்சுக்கலாமா? அப்போ தான் இங்கே வருது நம்ம ஹீரோ. இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது, ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர், ஜெர்மன், இட்டாலியன் லிட்ரேச்சர் இருக்குது, ஸ்பானிஷ் லிட்ரேச்சர் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம அந்தந்த ஊரில் எழுதப்பட்ட அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த ஊரில் பிறந்தவங்களால் எழுதப்பட்ட லிட்ரேச்சர்னும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர்னால் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் எழுதப்பட்ட லிட்ரேச்சர். தட் இஸ் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர், சவுத் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் இருக்குது. அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் லிட்ரேச்சர்னால் அங்கே என்னென்ன வரும்? அரபிக் லிட்ரேச்சர் அண்ட் பர்ஷியன் லிட்ரேச்சர். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆத்தரோட எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். யூ கேன் ரீட் தட். நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ அமெரிக்காவில் நார்த் அமெரிக்கா இருக்குது, சவுத் அமெரிக்கா இருக்குது, அண்ட் கரீபியன் லிட்ரேச்சரும் இதுக்குள்ளே வருதா? நெக்ஸ்ட் இந்த லிட்ரேச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னா அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க புத்தகங்கள் வாயிலாக, எழுத்துக்கள் மூலமாக. அப்படி தான் எல்லா ஊர்லேயுமே லிட்ரேச்சர் பிறக்குது. ஸோ அப்படி இருக்க லிட்ரேச்சருக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும் தானே. அதனால தான் ப்ரைஸஸ், லிட்ரரி அவார்ட்ஸ், லிட்ரேச்சர் ப்ரைஸஸை வச்சுருக்காங்க. ஸோ அதில் நான் இங்கே செலக்ட் பண்ணி ஒரு 10 மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் குளோபல் லிட்ரேச்சரி ப்ரைஸஸை இங்கே போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு யார் வருவானா நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ இது என்னென்னா மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் இன் அன் ஐடியல் டிரெக்ஷன். லைக் இந்த புக்கு மாதிரி எந்த புக்குமே இல்லைப்பா குளோபல் லெவலில் அப்படின்னு சொல்கிறத நோபல் ப்ரைஸ் போட்டுருவாங்க. ஸோ நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்கு மட்டும் இல்லை, நோபல் பீஸ் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் நோபல் ப்ரைஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் லிட்ரேச்சருக்கான கேட்டகரியும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்குறது மேன் புக்கர் ப்ரைஸு. ஸோ இது வந்துட்டு யூகேல பப்ளிஷ் பண்ணப்பட்ட புக்குக்கானது. நெக்ஸ்ட்டு புலிட்சர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ப்ரெஸ்டீஜியஸ் அமெரிக்கன் அவார்டு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே போனாக்கா
அண்ட் அமெரிக்கன் நோபல் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் தருவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டப்ளின் லிட்ரரி அவார்ட், இது ஒரு அவார்ட், அதாவது டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்தையும் இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் காஃப்காவோட ப்ரைஸ். ஓகே, இது வந்துட்டு இட் இஸ் another இன்டர்நேஷ்னல் லிட்ரரி அவார்டு. நெக்ஸ்ட்டு பிரின்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரேலியஸ் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர், இது ஸ்பானிஷ் லிட்ரரி அவார்டுக்கானது. அண்ட் இண்டிபெண்ட் ஃபாரின் ஃபிக்ஷன் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்துட்டு பிரிட்டிஷ் லிட்ரரி அவார்டு, அதாவது பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் ஃபிக்ஷன் பப்ளிஷ் இன் யூகேல பப்ளிஷ் பண்ண ஃபிக்ஷனுக்கான ஒரு அவார்டு. அண்ட் நேஷ்னல் புக் அவார்டு, இது ஒரு அவார்டு இருக்குது. திஸ் இஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அமெரிக்கன் லிட்ரரி அவார்ட் for fiction, non-fiction, poetry and young people's literature. And Hans Christian Andersen Award, இந்த அவார்டுமே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கு கொடுக்கப்படுற ஒரு ப்ரெஸ்டீஜியஸான இன்டர்நேஷ்னல் அவார்டு தான். இந்த ப்ரைஸஸ் எல்லாமே லிட்ரரி எக்ஸலன்ஸஸை செலிப்ரேட் பண்ணுது அண்ட் அதை எழுதின ரைட்டர்ஸை செலிப்ரேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் மெயில் மீ ஆர் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் நான் என்ன போடலாம் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். புரியலன்னா என்னென்னலாம் நான் கரெக்ட் பண்ணிக்கலான்றதையும் நீங்கள் வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். Stay tuned to Pink Tales. Bye-bye.